நிகழ்தகவு. போட்டிய வீடுகளை நோட்டமிட்டு நகை பணத்தை நைசாக திருடும் டவுசர் கொள்ளை. திருடும் போது மட்டும் ப்ராப்பராக டவுசர் காஸ்டியூம். நினைத்தபடி திருட்டை வெற்றிகரமாக நிறைவேற்றியதால் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று முருகா முருகா என டவுசர் கொள்ளையன் மனமுருக தரிசனம். கோவிலில் வைத்தே கோழி அமுக்குவது போல திருடனை அமுக்கிய போலீஸ். டவுசர் திருடனை போலீசார் கண்டுபிடித்தது எப்படி? பின்னணி என்ன? வாரச்சந்தையில காய்கறி வாங்குறதுக்காக வீட்டை பூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க தனியார் பள்ளி டீச்சர் நாகலட்சுமி. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு சிவகங்கை தேவக்கோட்டை பக்கத்துல வள்ளியப்ப செட்டியார் ஊரணி வடக்கு தெருவில் உள்ள தன்னோட வீட்டுக்கு வந்த நாகலட்சுமி கதவுல பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க. படபடன்னு கதவை திறந்து வீட்டுக்குள்ள போனா மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. பீரோ திறந்து கடந்ததோட அதுல இருந்த பொருட்கள் எல்லாமே சிதறி கிடந்திருக்கு. பீரோல இருந்த 40 பவுன் நகை, 2,70,000 பணத்தையும் காணும். ஐயோ, என் நகை போச்சே, பணம் போச்சேன்னு நாகலட்சுமி கத்திக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்துல உள்ள ஞானநந்தி நகர்ல ராஜாமணி வீட்லயும் 16 பவுன் நகை, 15,000 பணம் திருட்டு போயிருக்கு. ஏற்கனவே பலமுறை அந்த ஊர்ல திருட்டு போயிருக்கு. அதெல்லாம் சின்ன சின்ன திருட்டுங்கிறதுனால பெருசா கண்டுக்கல. ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள்ல அடுத்தடுத்த தெருவுல நகையும் பணமும் திருட்டு போனதால ஒட்டுமொத்த ஊர் மக்களுமே வேலை வெட்டிக்கு கூட போகாம வீட்டிலே இருந்திருக்காங்க. திருட்டு நடந்த இடத்துக்கிட்ட உள்ள சிசிடிவி கேமராக்களை அலசி ஆரஞ்சப்ப ஒரே ஒரு நபர் மட்டும் சம்பந்தமே இல்லாம ஊருக்குள்ள வந்துட்டு போறது பதிவாகி இருந்திருக்கு. அந்த நபர் யாருன்னு விசாரிச்சப்ப காரைக்குடி சத்யாநகர் சரவணன்கிறது தெரிய வந்துச்சு. திருடும் போது மட்டும் டவுசர் காஸ்டியூமுக்கு மாறும் சரவணனை டவுசர் கொள்ளையன்னு சொன்னாதான் திருட்டு கூட்டத்துக்கே தெரியும். பூட்டிய வீடுகளை மட்டும் நோட்டமிட்டு அங்க போய் நகை பணத்தை கொள்ளையடிக்கிறதா அவனோட மெத்தடே. டவுசர் திருடன் சரவணனை பிடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அப்போ அவர் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டதா அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. அங்கேயும் போய் திருட்டு பிளான அரங்கேற்ற போயிட்டானான்னு அலர்ட் ஆன போலீஸ் அங்க இருக்கிற போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்காங்க தேவக்கோட்டை போலீசார். அங்க போய் பார்த்தாதான் தெரியுது சரவணன் திருட போகல. தன்னோட திருட்டு பிளான் சக்சஸ் ஆனதுக்கு நன்றி கடனா முருகனுக்கு அரோகரா போட போன விஷயமே அப்பதான் தெரியுது. முருகன் கிட்ட மனமுருக வேண்டிட்டு இருந்த சரவணனை கோழி அமுக்குற மாதிரி அமுக்குன காவலர்கள் 32 பவுன் தங்க நகைகள், 2,15,000 ரொக்கத்தை மீட்டதோட பத்திரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால எத்தனை வீடுகளில் திருடி இருக்கான், அந்த நகையெல்லாம் எங்க, சரவணனுக்கு பின்னால வேற யாராவது இருக்காங்களான்னு தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. நிகழ்தகவு.